ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு புது vlog இல்லை பாட்காஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமா? பாட்காஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சில விஷயங்களை நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் பேசி அப்பப்போ டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம போட்டால் நம்ம எப்போ வேணால் திருப்பி பார்த்துக்கலாம்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கான ஒரு ரெக்கார்டிங்னு வச்சுக்கலாமே. ரெக்கார்டிங் தான் இது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் கோஆர்டினேட்டர். ஸோ அதுதாங்க, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நமக்குன்னு ஏதோ ஒரு வேலை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது செம ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு வேறு மாதிரியான ஃபீலிங் அப்படின்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு இன்னுமே எதுனா பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே எங்களோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு டே கேர் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கூல், மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்கூல், ஆஃப்டர்நூன் டு ஈவினிங்லேருந்து டே கேர், ஃபுல் டே கேராகவும் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு மை ஹவுஸ். ஸோ ரொம்ப பக்கத்தில் தான், வாக்கபிளில் தான். ஸோ நான் அங்கே என்னென்னா வேக்கன்சி போட்டிருந்தாங்க, ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஏன் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் அட்டெண்ட் த இன்டர்வியூ. ஐ காட் கிளியர்ட், ஐ காட் செலக்டட். அதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் பிக் கொஸ்டின் மார்க் வந்துச்சு, என்னோட பையன். ஸோ இதை யார் பார்த்துப்பாங்க? சின்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் அண்ட் என் ஃபாதர் இன் லா ஒர்க்கிங், எங்கள் அம்மா ஒர்க்கிங், எல்லாருமே ஒர்க்கிங். எனக்கு மதர் இன் லா கிடையாது. ஸோ நானே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் பையனை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ என்னாலே ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பையனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, சரி நான் அவனையும் கூட்டிகிட்டே டே கேருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வரேன்னு சொல்லி கேட்டிருந்தான். அவங்களும் சொன்னாங்க ஓகே ஃபைன் வாங்க. பட் என்ன அப்படின்னா, டைமிங்ஸ் எனக்கு ஒர்க் டைமிங்ஸ் 2:30 to 6:30. ஸோ 4 hours தான். ஸோ 4 hours தானே, நம்ம போகலாம். பே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு ஆவரேஜ் பே தான் பேசியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஸோ என் பையனையும் கூட்டிகிட்டு போனால் அவனும் ஒரு 4 hours அங்கே இருக்கிற குட்டீஸோடு என்ஜாய் பண்ணுவான், நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். அவனும் அந்த குட்டீஸோடு என்ஜாய் பண்ணுவான். அண்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதியம் 1 to 1.5 hours குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க. ஸோ தூங்குறதுனால உங்களுக்கு எப்படி ஒரு 1.5 hours நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்ட் குழந்தைங்க முழிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணணும். மற்றபடி அவங்கள சாப்பிட வைக்கிறது, ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போடுறது, அதெல்லாம் அங்கே இருக்கிற அக்காஸ், 2-3 அக்காஸ் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு முழிச்சிட்டு இருந்தால் குழந்தைங்கள என்கேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ ஒர்க் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. சரி, ஓகே, ஒய் நாட், லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் கமிட் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 year எங்களோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷோர், எல்லாம் பேசியாச்சு. அண்ட் மோரோவர் நான் நினச்சது என்னென்னா, பே ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் என் பையனை அங்கே டே கேருக்கு சேர்க்குறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட்டும் அந்த சேலரியிலேருந்தே போயிடும். அவங்க அதே மாதிரி அதில் நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். எல்லாமே நான் கேட்குற வரைக்கும் இனிஷியலாக நல்லா தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிவ் இட் அ ட்ரை. ஸோ நான் போனேங்க, 1 day போனேன். அதுதான் அந்த ஒன் டே கோஆர்டினேட்டர் நீங்கள் தம்ப்லைனில் பார்த்தது. ஸோ 1 day போனேன். 1 day போனது என்னாச்சுன்னா, நான் நினச்சதொன்னாங்க, நடந்தது ஒன்றா இருந்துச்சு. போயிட்டு என் பையனும் தூக்கிட்டு தான் போயிருந்தேன். நான் அவனும் செம ஹாப்பியாக ஸ்கூல் போகிறேன். என் பையனுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுதுங்க. ஸோ அவன்கிட்டையும் நான் ஸ்கூல் போகலான்னு, அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸ்கூல் போகிறோன்னு அவனும் கொஞ்சம் ஜாலியாக சொல்லிகிட்டே இருந்தான். அங்கே போனால் அண்ணா அக்காலாம் இருப்பாங்க, நம்ம ஸ்லைட்லலாம் விளையாடலாம், அண்டு ஸ்விங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ, அவனும் ரொம்ப ஈகராக தான் இருந்தான். ஓகேங்களா? ஸோ என்ன போனோம் 1 day போயிட்டு அங்கே போனால் என்ன ஆயிடுச்சுன்னா,
என் பையன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி, ஓகேங்களா. ஸ்டில் ஹீ டசன்ட் ஹாவ் மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எப்படி சொல்கிறது, அம்மாவுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத அவனால் இன்னுமே அவனுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டியெல்லாம் வரல. ஸோ என்னாச்சு அப்படின்னா, போயிட்டு என் என் பையன் என்ன பண்ணிட்டான்னா, ஆக்சுவலாக அங்கே இருக்க குட்டீஸோடலாம் விளையாடாமலாம் இல்லை, அவங்களோட போனான், நல்ல மிங்கிளானான், ஜாலியாக இருந்தான், விளையாண்டான். ஆனால் அவன் எங்கே போனாலுமே அவன் வந்து என்னை எப்படின்னா ஒரு பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் இப்போ விளையாடுறான் அப்படின்னா நான் பக்கத்தில் நிற்க சொல்கிறான், அவன் கூடவே நான் இருக்கணும் அப்படின்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இப்போ அங்கேயுமே நிறைய நான் சொல்ல இல்லையா, 3 அக்காஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் மற்ற குட்டீஸை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம். ஒரு 1:30 அந்த மாதிரி போனோம், ஓகேங்களா. ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அவன் அங்கே விளையாண்ட வீடியோஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவன் விளையாடிட்டு இருந்தான். ஹி வாஸ் ஹேவிங் ஃபன். நான் அந்த அக்காஸ் கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு இவனை விட்டேன். பட் அவன் என்னென்னா அங்கேருந்து ஓடி ஓடி வந்துட்டு அம்மாவா அம்மாவான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோடய ஒர்க் அங்கே என்ன அப்படின்றத நான் கற்றுக்கணும் இல்லைங்களா. ஸோ நான் டெய்லி போகிறேன், அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கணுன்றதுக்காக. ஸோ எனக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அவனை விட்டுட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு மேம் அதை எடுத்து ஆக்சுவலி அங்கே வந்து கோஆர்டினேட்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இனிஷியலாக இவன் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ எனக்கு அதுவுமே என்னென்னா எனக்கு அப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் எனக்கு இவன் என்ன நம்ம விடவே மாட்டேன்றானே, என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே லெட் இட் பி 4 hours தானே, பார்த்துக்கலாம். நான் நானே ஓகேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் டே, ஸோ ஓகே இவன் செட்டில் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இப்படி ஒரு 2-3 hours வந்து இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து ஒரு குட்டி பையன் வந்திருந்தான். குட்டி பையனா என்ன, ஹீ ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன். 3 o'clock அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சுது. ஸோ பெங்களூர்லலாம் ஸ்கூல்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 முடிஞ்சிடும். ஸோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட குட்டி பையன் தான், அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், வந்திருந்தான். ஸோ அந்த பையன் என்னென்னா செம வால், ஓகேங்களா, செம சுட்டி. அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே என்னை பார்க்குறான். பட் என்கிட்ட அவன் ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அந்த குட்டி என்ன பண்ணிச்சு, நான் ஷைலன் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கான் என் பையன். நான் அவனை தூக்குனேன் அப்படின்னா அந்த பையனும் கொஞ்சம் பொசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். விச் இஸ் லிட்ரலி என்ன இவன் ஏன் இப்படி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஓகே குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்லைடில் விளையாடும்போது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சொன்னான் இல்லைங்களா, அவன் வந்து விழுந்துட்டானா என்ன, சும்மா லைட்டாக ஸ்கிட் ஆகிடுச்சு, ரொம்ப அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விழுந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான், அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் மை மாமா அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஹி ஸ்டார்டட் க்ரைங். அப்புறம் நான் அவனை கன்சல்ட் பண்ணுறதுக்காக ஓகேடா கண்ணா கூல், அம்மா இப்போ வந்துடுவாங்க, வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் அழுதுகிட்டே என்ன பண்ணால் என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டான். இட்ஸ் இஸ் வெரி நார்மல், குழந்தைங்க ஆப்வியஸாக கன்சோல் ஆகுறாங்க, நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே வச்சு நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணேன். என் பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த பையனை அடிக்க போயிட்டான். என் பையனுக்கு 1.5 வயசு தான், இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். பட் ஸ்டில் வந்து அவனால் வந்துட்டு என் பையனுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி என்ன நினச்சான்னு தெரியல. ஸோ அவன் ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு இவனை அடிக்க போயிட்டான்.
ஸோ அடிக்க போனது. அப்புறம் நான் ஓகே ஃபைன் ஷைலான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அண்ணாவும் பாவம் இல்லை, அண்ணாவுக்கு அம்மாவை தேடுது அப்படின்லாம் சொல்லி கன்சோல் பண்ணி, அப்புறம் இவனையும் 2 பேரையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த பாயிண்ட்டுமே எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆச்சு, அவன் வந்து பர்சு ஆகுறான் அப்படின்றது. அண்ட் வந்துட்டு அவன் நான் திரும்ப திரும்பி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து 1.5 வயசு தான். ஸோ அவன் அதை எப்படி அவன் எடுத்துப்பான், அவன் எதுவும் அஃபெக்ட் ஆவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த பாயிண்ட் மட்டும் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே வித்தின் ஒரு 4.5 ஹவர்ஸில் நடந்த விஷயந்தான். ஸோ இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 3:30 சம்டைம் அரௌண்ட் 3:30 இருக்கும், புதுசாக ஒரு குழந்த வந்தா. அவளும் வந்து யூகேஜி படிக்கிற ஒரு குழந்த தான். அவளும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா ஒர்க் முடிஞ்சு வர்றதுக்கு அரௌண்டு 5:30 to 6 ஆகும் போல். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேன்றனால நாங்கள் 5:30க்கு வந்து பிக் பண்ணிக்கிறோம், 2 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்ற கன்சர்னில் வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அந்த பாப்பாவும் செம கிராங்கியாக இருந்தாள். அவளும் யூகேஜி படிக்கிற ஒரு சின்ன குழந்தை தான். ஸோ அவளும் ரொம்ப கிராங்கியாக இருந்தால், யார்கிட்டையுமே பேசல, அமைதியாக உட்காந்துருந்தா, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தால். அப்புறம் நான் போய் பேசினேன். அப்புறம் அதை இதை கொடுத்து டாய்ஸ் கொடுத்து அதை இதுன்னு கொடுத்து ஓகே வாடா விளையாடலாம் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அவளும் வாஸ் லைக் ஓகே, கொஞ்சம் ஓகே. பட் அவள் யார்கிட்டையுமே போகல, என் கூடயே தான் விளையாடிட்டு இருந்தா. என் பையனும் என்ன பண்ணான்னா, அவன் அவகிட்ட நல்லா அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு, அக்கா கூட பால், அக்கா கூட ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்றா சொல்லிட்டு என் பையனும் ஹி வாஸ் ஹாப்பி. ஸோ அவளோட அவன் இன்ட்ராக்ட் நான் பண்ணுறப்பையும் சரி, அவள் கூட பண்ணுறப்பையும் சரி, ஹி வாஸ் லைக் ஓகே ஓகே இவன் செட் ஆகிடுவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அண்ட் வந்துட்டு அந்த பாப்பாவோட இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 4:15 இருக்கும். என்னாச்சு அப்படின்னா, தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த கிட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களா எந்திரிக்க ஆரம்பித்தாங்க. மற்ற கிட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ எந்திரிக்க ஆரம்பித்ததும் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எவ்ரி ஒன் வாஸ் ஹேவிங் ஸ்நாக்ஸ். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நானே என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே எப்படி இருக்கும், அங்கே சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரிலன்னு நான் அவனுக்கு அரௌண்ட் 3 to 4 ஸ்நாக்ஸ் வந்து தனித்தனி பாக்ஸில் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு, நான் வீட்டில் பண்ண குக்கீஸு, அப்புறம் நட்ஸு, எக்கு, இந்த 4 நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போனதும் என்னாச்சுன்னா, ஷைலன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குட்டி. மீதி எல்லா கிட்ஸுமே மோர் ஆர் லெஸ் ஒரு 3 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. ஸ்கூல் போகிற கிட்ஸும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாதிரியான கிட்ஸ் தான் அந்த டே கேரில் இருந்தாங்க. அது வந்து காலையில் வரைக்கும் ஸ்கூல், அங்கேயே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங், ஏன்னா ஆஃபீஸ் போகிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் அப்படியே குழந்தைங்கள வந்து அப்படியே டே கேரில் கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ, எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷைலன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனோடது சாப்பிடாம மற்ற சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தைங்கிட்ட போய் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்டான். அது வந்து எனக்கு அந்த டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா, என்னால் வந்து அங்கே எல்லாரையும் ஈக்குவலாக எனக்கு பார்க்க தெரியல. மேபி எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து அவன் தாத்தான்னு கேட்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல என்னால் அம்மாவாக தான் பிஹேவ் பண்ண முடிஞ்சுது. பட் வந்து என்னால் மற்ற குழந்தைங்களையும் போயிட்டு இல்லை நீங்கள் வந்து அவனுக்கு அப்படிலாம் என்னால் ஏன்னா அவங்களும் குழந்தைங்க தான், சின்ன குழந்தைங்க. பட் ஸ்டில் அவன் போய் தான் கை நீட்டி கேட்குறப்போ ஆப்வியஸாக சில குழந்தைங்க ஷேர் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல, சில குழந்தைங்க பண்ணுறாங்க. பட் சில பேர் என்னென்னா பண்ணல, ஓகே ஃபைன் கொடுக்கல. பட் என்ன அப்படின்னா, அவன் வரான் பாரு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது லிட்ரலி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாங்க, அவன் குழந்தை தானே. பட் அவங்களும் குழந்தைங்க தான், நான் வந்து தப்பு சொல்ல. பட் வந்து எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு தெரியல. அவன் போய் தா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாவமாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவன் வரான் எடுத்து வச்சுக்கோ அந்த மாதிரி குட்டீஸ் பேசும்போது எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஐயோ நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்துகிறோமோ, நம்மளோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம வேலைக்கு போகிறோமோ, நம்மளுக்காக தானே அவன் வரான் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப ஹிட் ஆச்சு.
அண்ட் இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு எனக்கு அது எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. பட் எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு அந்த இடத்துல வந்து இப்போது ஷைலன் இல்லாமல் அங்கே வேறு எந்த குழந்தை இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பேன். பட் அது ஷைலன் நான் ஒர்க் இது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரில. பட் ஆனால் இப்போது நிறைய பார்ப்போம்ல, அம்மா ஒர்க் பண்ணுவாங்க, கூடவே குழந்தைங்களும் இருப்பாங்க. பட் அவங்க அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னுலாம் தெரில. நானுமே இந்த மாண்டெசரிக்கெலாம் ரொம்ப புதுசு, எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு என்னென்னா, வேலைக்கு போகிறோம், ஏர்ன் பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி அவன் வந்து 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ இப்போவே அவனை கூட்டிகிட்டு போகணுமா? அவன் இப்போவே வந்து மற்றவங்கக்கிட்ட போய் கேட்குறது வந்து எனக்கு லிட்ரலி கஷ்டம். நான் இல்லாமல் அவன் இருக்கான், அவன் வந்து இது பண்ணிக்கிறான், அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு அது தெரிய போகிறதில்ல. அண்ட் அதை நான் பெருசாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது. அண்ட் நான் மோரோவர் வந்துட்டு எங்கே போனாலும் என் குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனும் இல்லை. பட் அந்த இடத்துல நான் இருக்கும்போது அவன் கேட்டு அந்த மாதிரி ஐயோ அவன் வரான் பாரு, அந்த குழந்தைங்க பயப்படுறது எனக்கு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரில. பட் இதெல்லாம் வந்து என்னோடய மெமரியில் இதெல்லாம் இருக்குது. சரி, இதை வந்து எனக்கு சொல்லி ஒரு வீடியோவாக வச்சுக்கலாம், நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரி இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் வந்துட்டு அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, அண்ட் மோரோவர் வந்து என் பையனோட யூஷுவல் டைமிங் காலையில் 3 ஹவர்ஸ் அட்டஸ்டிச் தூங்குவான். நான் என்ன பண்ணேன், டே கேருக்கு போனால் அவன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை தூங்கவும் வைக்கல. கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அங்கேயும் ஃபுல் டே தூங்கலை. ஒரு அரௌண்ட் ஒரு 5:30க்கெலாம் ரொம்ப கிராங்கி ஆகிட்டான். ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். செம்ம டயர்டாயிட்டான். ஸோ அப்புறம் நான் பெர்மிஷன் கேட்டுட்டு, ஆக்சுவலாக எனக்கு 1 வீக் ட்ரைனிங் சொல்லியிருந்தாங்க. 1 வீக் ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ட்ரைனிங் பீரியட் தான். ஸோ அதனால் ட்ரைனிங்னால நான் போயிட்டு பெர்மிஷன் கேட்டேன். மேம் நான் கிளம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டேன். அவங்களும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அங்கே இருந்து வீட்டுக்கு நடந்து வர வரைக்குமே இது வேணுமா இது எனக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் தான் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட் இனிஷியலி அவன் ரொம்ப குட்டி. அண்ட் மோரோவர் வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு என்னென்னா, அங்கே போனால் அவன் விளையாடுவானே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. அண்ட் வந்து மேபி ஃபர்ஸ்ட் டே போக போக அந்த என்விரான்மெண்ட் அவனுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா அவன் அதுக்கு அடாப்ட் ஆகிப்பான் அப்படின்றது நான் நினச்சேன். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் அங்கே போனால் எனக்குமே வந்து ஆப்வியஸ்லி நான் பெங்களூரில் இருக்கேன், நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் லாங்குவேஜ் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போயுமே எனக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கன்னடா பேசுகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு அது தெரில, சம்வாட் எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் வந்துட்டு ஈவினிங் வந்தும் எனக்கு அதே திங்கிங் தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், என் பையன்கிட்டே வந்து நாளைக்கு காலையில் திருப்பி இன்றைக்கி விட்டுடலாம், நாளைக்கு காலையில் திருப்பி கேட்போம் உனக்கு ஸ்கூல். ஏன்னா அவன் நேற்று போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே போகும்போது அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கேட்போம். அவன் ஓகே ஸ்கூல் போகலான்னு சொன்னால் நம்ம எதுவும் யோசிக்க வேணாம், நம்ம ஜஸ்ட் கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் தான் போகிறோம். ஸோ நம்ம கிளம்பிடலாம். இல்லை வேறு ஏதாவது சொன்னான்னா வீல் சி அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் நான் தூங்கிட்டேன். எனக்கு தூக்கமும் இல்லை, என்ன பண்ணலான்ற திங்கிங்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவனை எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன ஷைலன் ஓகேவா இன்றைக்கி ஸ்கூல் போகலாமா அப்படின்னு நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய தான் கேட்டேன். அவன் வந்துட்டு நோ அம்மா நோ அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ஒரு 3-4 தடவை திருப்பி வேறு மாடுலேஷனில் அங்கே அண்ணாக்காலாம் இருந்தாங்களே அவங்கள பார்க்க போகலாமா, நம்ம எல்லாரோடையும் உட்காந்து மம்மம் சாப்பிட்டோமே அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக கேட்டு பார்த்தேன். பட் ஹிஸ் ஆன்சர் வாஸ் அ பிக் நோ. அவன் வந்து நோவே சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் வந்துட்டு அவன் தெரிஞ்சு சொன்னானா அவன் என்னன்னுலாம் எனக்கு தெரியல.
பட் ஹீ செட் நோ அம்மா அங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஹிஸ் ரிப்ளை வாஸ் ரிப்பீட்டட்லி ஹீ செட் தட். ஸோ எனக்குமே ஓகே ஃபைன் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், ஒரு 3 வயசு ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு அப்பாலஜி லெட்டர்னு சொல்ல முடியாது, நானும் அவங்க டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நானும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம், இனிஷியலாகவே யோசித்து சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சாரி மேம், உங்கள் டைமையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியல அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐ செட் ஐல் குவிட். அண்ட் என் குழந்த வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு ஐ செட் பாய். அண்ட் தென் அவ்வளோதான், ஐ வாஸ் அ 1 டே கோஆர்டினேட்டர். ஸோ இப்படி தாங்க என்னோடய 1 டே கோஆர்டினேட்டர் வேலை போச்சு. ஸோ இதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் உங்களுக்கு எதுவும் பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுனா சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எல்லா காமெண்ட்ஸையும் படிப்பேன். ஸோ தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.